பிபிங்கிறது அது உடலில் வரக்கூடிய ஒரு பெரிய மாற்றம். அது ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். பிபிங்கிறது பிளட் ப்ரெஷர், அவ்வளோதான். அது உயர் இரத்த அழுத்தம், அதுக்கு பேர் தான் ஹைப்பர் டென்ஷன். ஹைப்பர் மார்க்கெட்னால் பெரிய கடை பார்க்குறோம்ல, அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷன். டென்ஷன் கூட இருந்ததுன்னா அது பேர் ஹைப்பர் டென்ஷன். ஹைப்போ டென்ஷன்னா சிலருக்கு ஷாக்கில் வரும், டயரியா, வாமிட்டிங், ஃபீவர், அந்த மாதிரி இருந்தால் பிபி லோவாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் சிலருக்கு இருக்கிறதே லோவாக தான் இருக்கும், 100 70 இருக்கும். மேலே ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, கீழே ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க. அது சிஸ்டாலிங்கிறது அந்த லேட்ரல் ப்ரெஷர், இரத்த குழாய்களில் வரக்கூடிய அந்த அது ரத்தம் போகும்போது வெளியே சைடில் கொடுக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் தான் அது. சிஸ்டாலிங்கிறது ஹார்ட்டு வெளியில் பம்ப் பண்ணும்போது ரெக்கார்ட் ஆகிற பிபி. அது மேலே உள்ளது 100 to 130 இருக்கலாம். கீழே உள்ளது அது ஃபில்லிங், அது பம்ப் பண்ணிவிட்டு திரும்ப ரீஃபில் பண்ணணும்ல, அப்போ இருக்கக்கூடிய பிபி. அது 70 80 அப்படி இருக்கலாம். 60 70 80. 80க்கு மேலே இருந்தால் கொஞ்சம் டயட்டு, எக்ஸசைஸ், சால்ட்டை குறைக்கணும், கொஞ்சம் வாக்கிங் போகணும், லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கணும். ரொம்ப வெயிட்டாக இருந்தால் ஒரு 2-3 கிலோ வெயிட்டை குறைக்கிற மாதிரி. அது எங்கே கொடுக்குறது சார்னு கேட்குறீங்களா? அது செதுக்கெல்லாம் எடுக்க முடியாது. சாப்பாட்டை குறைக்கணும், சால்ட்டை குறைக்கணும், சாப்பாட்டை குறைக்கணும், ஹோட்டல் சாப்பாடுகளை அறவே விட்டுறணும், வெஜிடபிள்ஸ் கூட்டணும், ஃப்ரூட்ஸ் கூட்டணும். எல்லாம் செய்தால் அந்த அந்த பார்டரில் இருக்கிற அந்த ஹைப்பர் டென்ஷன் ஓரளவு கரெக்டாகிடும். பாடி வெயிட் குறைஞ்சாலே கரெக்டாகிடும். ஏன் வெயிட்டு ஏன் பிரச்சனை கொடுக்குதுன்னா, இப்போ ஒரு காலனி இருக்குது, ஒரு 200 வீடு இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி வாட்டர் டேங்க் போடுறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பம்ப் பண்ணிகிட்ருக்கு. அதே 500 வீடு ஆகிட்டா தொந்தி பெருசாக இப்படி வச்சுக்கிட்டு அங்கெல்லாம் கனெக்ஷன் கொடுக்கணும்ல. கொழுப்பு எல்லாம் சேரும்போது எல்லாத்துக்கும் இரத்த குழாய்கள் போகணும். அப்போ லோடு அங்கே ஹார்ட்டுக்கு ஏறுது, ஆட்டோமேட்டிக்காக டென்ஷனும் ஏறுது. எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்ணணுன்னா ஹார்ட் ரொம்ப பம்ப் பண்ண தான் முடியும். அப்போ இந்த மாதிரி தான் வெயிட்டு முக்கியமான ஒரு காரணம். சால்ட்டு டிபெண்ட். அது நீங்கள் உப்பு நிறைய சேர்க்குறவங்களுக்கு ஈஸியாக வரும். ஹெரிடிட்டரியும் கூட, பிறவிக்கணும். அப்பா அம்மாவுக்கு ஹைப்பர் டென்ஷன் தான் பிள்ளைகளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதனால் அவங்க யங் ஏஜ்லேயே வெயிட்டு போடாமல் நார்மல் வெயிட்டு, ஐடியல் பாடி வெயிட்டுங்கிறது அவங்க இருக்கிற உயரத்தில் ஒரு 100 கழிச்சிட்டேன்னா சென்டிமீட்டரில் போட்டு 165 கிலோமீட்டர் 165 சென்டிமீட்டர் இருக்கான்னா 100 கழிக்கணும். அப்ராக்சிமேட்டாக அதான் அவங்க வெயிட் இருக்கணும். 100 கழிச்சிட்டா 65. இப்போ 70 சென்டிமீட்டர் இருக்கான்னா 100 கழிச்சிட்டா அப்ராக்சிமேட்டாக அது பக்கம் இருந்தால் ஓகே. இல்லைன்னா வெயிட்டு குறைக்கணும். இதெல்லாம் வெயிட்டு, ஹெரிடிட்டி, மேல் ஜென்டர், ஆணாக இருக்கிறது, ஸ்ட்ரெஸ்ஸு. இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு வர்ற காரணம் ஸ்ட்ரெஸ்ஸு. ஏன் ஸ்ட்ரெஸ்ஸு? தூக்கம் சரியாக இல்லாமல், டென்ஷன், கோபமாக பேசுகிறது. டாக்டர் எனக்கு ப்ரெஷர் இருக்கான்னு பாருங்கள், எனக்கு கோபமாக வருதுமா. கோபமாக வர்றதுனால ப்ரெஷர் வராது. நீ ப்ரெஷர் இருக்கனால கோபம்லாம் வராது. நீ கோவப்படுறதுனால ப்ரெஷர் வரும், டென்ஷன் ஆகுதுல்ல. அப்போ அட்ரினலிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கும், அது இரத்த குழாய்களை சுருக்கக்கூடியது. இரத்த குழாய்கள் நல்லா ரிலாக்ஸ்டாக இருந்தால் ப்ரெஷர் வராது. ஏன் இங்கேருந்து பம்ப் பண்ணுது, அங்கே உள்ள வெசல் இரத்த குழாய் ரிலாக்ஸ்டாக இருந்தேன்னா ஈஸியாக போகும்ல. சுருக்கி பிடிச்சா இங்கேருந்து கூடுதலாக பம்ப் பண்ணணும். அதனால் அதான் காரணம். ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கவங்களுக்கு, தூக்கம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு இரத்த குழாய்கள்லாம் ஸ்டிஃப் ஆகிடும். அப்போ பம்ப் பண்ணுறது கூடுதலாக பம்ப் பண்ணணும், ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக ஏறும். இந்த ரீடிங் முக்கியம். 130/80 இதான் மேக்ஸிமம் இருக்கலாம். 140 150 160 போட்டுச்சுன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணி, இல்லைன்னா மாத்திரையை போட்டு அதை குறைக்கக்கூடியது, இரத்த குழாய்கள் கொஞ்சம் விரிவடையக்கூடியது, ஹார்ட்டுக்கு கொஞ்சம் பம்பிங் கூட்டக்கூடியது, அந்த மாதிரி மாத்திரைகள் இருக்குது. ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணி அந்தந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி, அவனுடைய சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி. இந்த மாதிரி டென்ஷன் பார்ட்டின்னா அதுக்கு பீட்டா பிளாக்கர்னி, அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரக்ஸ் போடுவாங்க. இல்லை ஏஜ்டு பீப்புள்னால் அதுக்கு தகுந்த மாதிரி, சுகர் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி. பிபி மாத்திரைகள் நிறைய தினசு இருக்குது. எது கரெக்டாக டாக்டர் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்களோ அதை போட்டு அந்த டார்கெட்டுக்கு கீழே வச்சுக்கணும். ஏன் டார்கெட்டுக்கு கீழே வைக்கலாம் என்ன ஆகும்? எண்ட் ஆர்கன்ஸ் டேமேஜ் ஆகும். எண்ட் ஆர்கன்ஸ்லாம் தான் ஹார்ட்டு, முக்கியமான உறுப்புகள். ஹார்ட்டு, கிட்னி சட்னி ஆயிரும். கிட்னி ஹைப்பர் டென்ஷனில் வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா கொஞ்ச நாளில் ஃபெயிலியர் வந்துடும். கிட்னி ஃபெயிலியர் வந்துடும். அப்புறம் டயாலிசிஸு சின்ன வயசுலேயே வருதில்ல. கிட்னி ஃபெயிலியர் வரும்போது இன்னும் பிபி ரைஸ் ஆகும்.
அப்போது விஷய சைக்கிள் இது கூட அது கூட இப்படி வரும். மூளையை பாதிக்கும். மூளையில் பக்கவாதம் வந்துடும். சின்ன வயசுலேயே சிலவன் நொண்டிக்கிட்டு அலையிறான்ல இப்படி, அது 16 வயது நிலை மாதிரி, அது வந்து அன்கண்ட்ரோல்டு சுகரில் வரும். அப்போ டயபெட்டிஸு, அது ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக டார்கெட்டு கீழே வச்சுக்கிட்டா சும்மா இருக்கலாம். இல்லை குடும்பி அது கையில் போய்ட்டுனா நம்மளை பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்டிடும். முதல் காம்ப்ளிகேஷன் ஸ்ட்ரோக்கு, பக்கவாதம். மூளையில் இரத்த உறைவோ கசிவோ ஏற்படுறது முதல் காம்ப்ளிகேஷன் ஹைப்பர் டென்ஷனில். ரெண்டாவது அந்த எண்ட் ஆர்கன் டேமேஜ், கிட்னியில் பாதிப்பு வருது, ஒரு பைபாஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வெசல், கொரோனரி ஆர்டரி டிசீஸ், இதயத்தில் உள்ள இதெல்லாம் வர்றது. அதனால் டார்கெட்டுக்கு கீழே வச்சுக்கிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 15 பாயிண்ட் தானே கூட இருக்குது அப்படின்னு அலைஞ்சால் அப்புறம் நொண்டிக்கிட்டு அலைய வேண்டியதான். நொண்டிட்டு அலைஞ்சால் கூட பரவாயில்ல, உயிருக்கும் ஆபத்தான் வரும். இரத்த கசிவாக இருந்தால், பெரிய இரத்த கசிவாக இருந்தால் அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது, கணக்கில் எடுக்க முடியாது. அப்படி ஆகலாம் இப்படி ஆகலாம்பாங்க. எப்படி ஆகலாம்? வேறு நம்ம காவேரி ஆஸ்பத்திரியில் நேராக வாங்க, நேரத்துக்கு வாங்கங்கிற மாதிரி நேரத்துக்கு போனாலும் ஒன்றும் கதை நடக்காது. சின்ன இரத்த குறைக்க, சின்ன இரத்த கசிவு, சின்ன இரத்த உறைவாக இருந்தால் சரியாகும். பெருசாச்சுன்னா, பெரிய இரத்த குழாய் அடைப்பு இருந்ததுன்னா அங்கே எல்லாம் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிடும். அதே மாதிரி பெரிய இரத்த கசிவுனா மிட்லைன் ஷிஃப்ட் வரும், அந்த முகுலத்தை கீழே தள்ளி ரெஸ்பிரேஷன் நின்று போகும், சோலி முடிஞ்சு போகும். அது கான்ஷியஸ் லெவல் போயிட்டுன்னா ரொம்ப டேஞ்சர். ஆனால் நேராக போனாலும் சரி, கோணலாக போனாலும் சரி சிக்கல். அதனால் ப்ரெஷர் வந்து நேரம் எல்லாம் நல்ல நேரம் தான். நம்ம ஒழுங்காக வச்சுக்கிட்டா தான், பாடியை ஒழுங்காக வச்சுக்கிட்டு கரெக்டான தூக்கம் வேணும், சால்ட்டு கொஞ்சம் குறைச்சிக்கணும், வெயிட்டு போடாமல் பார்த்துக்கணும். இந்த கடைகளெல்லாம் போய் ப்ராசஸ்டு ஃபுட்டு சாப்பிட்றோம்ல, எல்லாத்துலேயும் சால்ட்டு தான். நெஃப்ட் பண்ணிட்டா, ஆமாம், இது நெஃப்ட்டு 1 லட்ச ரூபாய்க்கு கீழே இல்லை, ஆர்டிஜிஎஸ்னால் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே. அது நீங்கள் கார்டு கொண்டு போனாலும் போதும், அங்கேவே பண்ணிக்கலாம். அதனால் இது இந்த சனியன் வேணுமா நமக்கு? அதனால் ப்ரெஷரை பற்றி ஒரு அவேர்னஸ் இருக்கணும். ஒரு யங் ஏஜ், கொஞ்சம் வெயிட்டு ஒரு மாதிரி போகுது அப்படின்னாலே கொஞ்சம் அலர்ட் ஆகிடணும். போய் ஒரு செக்கப் பண்ணிவிட்டு என்ன கூட இருக்குது, என்ன கண்ட்ரோல் இல்லை அப்படிங்கிறத பார்த்து சரி பண்ணிக்கணும். வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கணும், சால்ட்டு குறைச்சிக்கணும், கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கணும், சுற்றி இருக்கவனோட நல்லா பேசிக்கணும், சுற்றி இருக்கவனை சொக்காரன் ஆக்கிக்கணும். சொக்காரன் எங்கேயோ கிடப்பான், அவன் கிடந்துட்டு போகிறான், நமக்கு ஒன்று. சுற்றி இருக்கவனை சொக்காரன் ஆக்கிட்டால் பிரச்சனை கிடையாது. ஒரு பிரச்சனைனா அவன் தான் வந்து நிற்பான், சுற்றி இருக்கவன் தான் வந்து நிற்பான், அவங்ககிட்ட சண்டை போட்டு இழக்கிறது. நம்ம வேலையை பார்க்கணும், நம்ம கரெக்டான நேரத்துக்கு ஒரு 7 மணி நேரம் நல்லா தூங்குற மாதிரி பார்த்துக்கணும். ரொம்ப பிரச்சனைகள் போட்டு மண்டைக்குள்ளே குழப்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா டிப்ரெஷன் வந்துடும், தூக்கம் வராது, மென்டலாக அந்த அட்ரினலின்ங்கிற அதிகமாக சுரக்கிறதுனால இரத்த குழாயில் சுருக்கம் வரும், அது ஹைப்பர் டென்ஷன் ஆக்கும். சால்ட்டு, ஹெரிடிட்டி நான் சொன்னேன் இல்லையா, அந்த இதெல்லாம் இருந்தால், சுகர் இருந்தால் கண்டிப்பாக ப்ரெஷர் வரும். அது ஒரு செக்கப் போகும்போதெல்லாம் பிபி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது டார்கெட்டுக்கு மேலே போகுதுன்னா மாத்திரை போட்டுக்கணும். மாத்திரை போட்டு கண்ட்ரோல் பண்ணுறவங்களுக்கும் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தான் ஸ்ட்ரோக் வரும். அது எதுக்கு திடீர்னு ஸ்ட்ரோக் வர்றது இல்லையே, வாழ்க்கையில் ஒருக்கா தான் வரும் பக்கவாதம், ஒருக்கா தான் வரும் ஹார்ட் அட்டாக்கு. அது ஆஸ்பத்திரி வரைக்கும் போய் சேரணுமே, நேராக போனாலும் குணக்க போனாலும் போய் சேரணும், சேர்ந்தால் தானே அவர் வைத்தியம் பண்ணுவார். போகிற வழியிலே நிறையா முடிஞ்சு போமே. அதனால் அந்த ரிஸ்க்கெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை. ஹைப்பர் டென்ஷனுங்கிறது சைலண்ட் கில்லர், தெரியாது. நீங்கள் பிபி அப்பப்போ ரெக்கார்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதனால் பார்த்து அந்த டார்கெட்டு என்ன, 130க்கு 80, அந்த நல்ல நம்பரை ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு கீழே இருக்குதாங்க இது பார்த்துங்க. பார்த்துட்டு வண்டியை ஓட்டுங்க. ஒரு வண்டியில் ஏறினா எல்லாம் செக் பண்ணுறோம்ல, அது நல்லா இருக்கா, ஏர் ப்ரெஷர் எப்படி இருக்கா, அது இருக்குது. அந்த மாதிரி தான் இதுவும் சரியாக இல்லைன்னா கரெக்ட் பண்ணிவிட்டு ஓட்டணும்.